தமிழகத்தில் 40க்கு 40 40ம் நமதே நாடும் நமதே என்ற கூட்டணி திமுக கூட்டணி வெற்றி பெற்றதும் அதன் தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தனது வாழ்த்துச் செய்தியில் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கப் போகிறோம். நாட்டை வழிநடத்தும் 40க்கு 40 அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் எழுதும் வெற்றி களத்தின் நன்றி மடல் என்று தொடங்குகிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். மகத்தான வெற்றியை நமக்கு அளித்திருக்கிறார்கள் மக்கள். அந்த வெற்றிக்கு அயராமல் உழைத்தவர்கள் உடன்பிறப்புகளாகிய நீங்கள். தமிழ்நாடு புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான இந்திய கூட்டணியின் தோழமை கட்சியினுடன் தோளோடு தோள் நின்று அவர்களின் பங்களிப்புடன் 40க்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த மாபெரும் வெற்றியை ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கிறது. கொள்கை உறுதியும் லட்சிய பார்வையும் திட்டமிட்ட உழைப்பும் தெளிவான வியூகமும் இருந்தால் 40க்கு 40 தொகுதிகளையும் வெல்லவும் முடியும். அதன் மூலம் நாட்டை வழிநடத்தும் ஆற்றலுடன் செயல்படவும் முடியும் என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எடுத்து காட்டியிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு விருதுநகரிலே நடைபெற்ற முப்பெரும் விழாவில் நான் உரையாற்றும் போது 40ம் நமதே நாடும் நமதே என்ற முழக்கத்தை முதலில் முன்வைத்தவன். அது முழக்கமாக மட்டும் இருந்து விடக்கூடாது, முழுமையான வெற்றியாக விளைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை பூத் வாரியாக மேற்கொண்டது. திமுக கழகம் பாக முகவர்களை நியமித்தல், பூத் கமிட்டிகளை அமைத்தல், புதிய உறுப்பினர்களை சேர்த்தல் என ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட பகுதிகளையும் கழகத்தின் கட்டமைப்பையும் வலிமையும் மேம்படுத்தப்பட்டன. தமிழ்நாட்டை 5 மண்டலங்களாக பிரித்து கொண்டு மாநாடுகள் போன்ற அளவில் பாக முகவர்களுக்கான பயிற்சி பாசறைகள் நடத்தப்பட்டன. அவற்றில் நானும் பங்கேற்று கழகத்தின் தேர்தல் பணிகள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் முழுமையான வெற்றியை பெற்ற ஆக வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தேன். ஒவ்வொரு நாளும் கழக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தேர்தல் தயாரிப்பு பணிகள் நிலவரம் குறித்து கேட்டறிந்தேன். நானும் ஓய்வெடுக்கவில்லை, கழக உடன்பிறப்புகளாக உங்களையும் ஓய்வெடுக்க விடவில்லை. முரசம் கேட்டதும் போர்க்களத்திற்கு பாயும் குதிரை வீரர்கள் போல தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்பட்டாலும் வெற்றி களமாட ஆயத்தமாக இருந்தது திமுக உடன்பிறப்புகளின் படை. 2019ஆம் ஆண்டில் கட்டமைக்கப்பட்ட நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தோழமை கட்சியினர் எப்படி 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒற்றுமையுடன் ஒருங்கிணைந்து நின்றார்களோ அதுபோலவே இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்திலும் பாசிசத்தை வீழ்த்த ஜனநாயகத்தை மீட்கும் லட்சிய நோக்கத்துடன் ஒரே அணியாக ஒருங்கிணைந்து நின்றனர். நமது நோக்கத்தை அறிந்து கூடுதலான ஆதரவை வழங்கிய இயக்கங்களுக்கும் தோள் கொடுத்து நின்றன. இந்திய கூட்டணியின் நம்பிக்கைமிக்க களமாக தமிழ்நாடு அமைந்தது. மதவாதத்தையும் வெறுப்பரசியலையும் விதைக்க நினைப்பவர்கள் தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றிவிட வேண்டும் என திட்டமிட்டார்கள். வன்ம விதைகளை தூவினார்கள். வதந்தி நீர் ஊற்றி அதனை வளர்க்க பார்த்தார்கள். நாட்டின் பிரதமர் 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். திமுக கழகம் மீது அவதூறு சேற்றினை அள்ளி வீசினார். தோழமை கட்சிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்தார். அவர் வழியிலேயே அவரது கட்சியினரும் செயல்பட்டனர். மற்றொரு புறம் இந்து மதவாத சக்திகளுக்கு அடிமை சேவகம் செய்த அதிமுக தனித்து நிற்பதாக கூறி மறைமுக கூட்டணியாக செயல்பட்டது. இந்த 2 சக்திகளும் தமிழ்நாட்டுக்கு எந்தளவு ஆபத்தானவை, எந்த அளவுக்கு கேடானவை என்பதை கொள்கை தெளிவுடன் எடுத்துரைப்பது மட்டுமே தேர்தல் களத்தில் எனது பரப்புரை வியூகமாக அமைந்தது. திமுக வெறுப்பு பிரச்சாரம் செய்யவில்லை. பொறுப்பான முறையிலேயே தேர்தல் களத்தில் தான் கடமையாற்றியது. தமிழ்நாட்டு மேடைகளில் தமிழை போற்றுவது போல பேசும் பிரதமர் உள்ளிட்ட ஒன்றிய ஆட்சியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் எந்த அளவுக்கு வஞ்சித்திருக்கிறார்கள் என்பதை ஆதாரத்துடன் எடுத்துரைத்தோம். கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட மாடல் ஆட்சியில் எத்தனையோ திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு எத்தனை கோடி மக்கள் அதனால் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக எடுத்துரைத்து சொன்னோம். இந்தியா கூட்டணியில்தான் பாசிசத்தை வீழ்த்த முடியும், ஜனநாயகத்தை மீட்டெடுக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்டினோம். திமுகவின் தேர்தல் அறிக்கையும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையும் தோழமை கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளையும் மக்கள் நலன் காக்கும் வகையில் இருப்பதை விளக்கினோம். பன்முகத்தன்மை கொண்ட மத நல்லிணக்கத்தினருக்கான சமூக நீதி இந்தியாவை பாதுகாத்திட இந்தியா கூட்டணியால் தான் முடியும் என்பதை கொள்கை வழியில் எடுத்துரைத்தோம். எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திராவிட மாடல் இந்தியா முழுமைக்கும் பரவ வேண்டிய அவசியத்தை தோழமை கட்சியிடம் எடுத்து சொன்னோம். நாம் மக்களை நேரடியாக சந்தித்தோம். 3 ஆண்டுகாலமாக திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் அவரவர்கள் சரியாக சென்று சேர்த்திருப்பதை உறுதி செய்தோம். நம்மிடம் மேலும் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டோம். அவர்களின் கோரிக்கைகளை கேள்விகளாக செவிமடுத்தோம். அதைவிட முக்கியமாக
திமுக கூட்டணி மீதான தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை களத்தில் கண்டோம். அவர்களின் நம்பிக்கையைத்தான் இன்று முழுமையான வெற்றியாக விளைந்திருக்கிறது. இந்த வெற்றிக்கு துணை நின்ற கழகத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், கழகமே உயிர் மூச்சு என்று வாழும் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். திமுக வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் எந்த அளவுக்கு உடன்பிறப்புகள் களப்பணியாற்றினார்களோ அதுபோலவே தோழமை கட்சியினர் போட்டியிட்ட தொகுதிகளிலும் கழகத்தினர் சுற்றி சுழன்று பணியாற்றிய செய்திகள் வந்தம் இருக்கிறது. 40 தொகுதிகளும் ஏறத்தாழ பாதியளவு தொகுதிகளில்தான் திமுக கழகம் போட்டியிட்டது. மீதமிருந்த தொகுதிகள் தோழமை கட்சிகளின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் வண்ணம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அந்த தொகுதிகளுக்கு நமது தொகுதிதான் என்ற தோழமை உணர்வுடன் உடன்பிறப்புகளும் தேர்தல் பணிகளை நிறைவேற்றினர். கழகம் போட்டியிட்ட தொகுதிகளில் தோழமை கட்சியினர் துணை நின்று பணியாற்றினர். இத்தகைய ஒருங்கிணைப்பு தான் 40 தொகுதிகளும் வெற்றியை சாத்தியமாக்கியிருக்கிறது. இதற்கு காரணமான தோழமை கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தேர்தல் களத்தில் போட்டியிடும் வாய்ப்பு அமையாத நிலையிலும் இந்தியாவை காத்திட இந்திய கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தின் நோக்கத்துடன் முழுமூச்சாய் செயலாற்றிய அரசியல் இயக்கத்தினர், அமைப்பினர் உள்ளிட்ட அனைவரையும் என் இதயபூர்வ நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று மு.க.ஸ்டாலின் நன்றியை தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக தலைமையிலான அணி மீது முழுமையான நம்பிக்கை வைத்து 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியின் பயன்மிகு திட்டங்களுக்கு நற்சான்றிழக்கும் வகையில் 40 தொகுதியிலும் முழுமையான வெற்றியை அள்ளித்தந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லியிருக்கிறார். ஒன்றிய ஆளுங்கட்சியின் அதிகார பலம், அடக்குமுறைத்தனம், அவதூறு பரப்புரைகள் இவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து 40க்கு 40 என்ற மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறோம். மதவாத அரசியல் சக்திகள் மலரவே முடியாதபடி செய்திருக்கிறோம். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் ஒரே அணி முழுமையான வெற்றி பெற்றது என்பது ஒரு சில மாநிலங்களில்தான். அதில் இந்திய கூட்டணிக்கு முழுமையான வெற்றி கிடைத்திருப்பது தமிழ்நாடு, புதுச்சேரியில் மட்டும்தான் என்பது உடன்பிறப்புகளின் ஓயாத உழைப்புக்கு நம்மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்குமான சான்று. நூற்றாண்டு நாயகராம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இந்த வெற்றியை காணிக்கையாக்குவோம் என்று இதற்கு முந்தைய உங்களின் ஒருவன் கடிதத்தில் எழுதியிருந்தேன். சொன்னதை செய்வோம் என்ற தலைவர் கலைஞரின் வாக்குறுதிக்கேற்ப அவர் நிரந்தர ஓய்வு கொள்ளும் நினைவிடத்தில் நெஞ்சம் நெகிழ காணிக்கையாக்கினேன். மக்கள் நமக்கு மகத்தான வெற்றியை தந்திருக்கிறார்கள். அதை கொண்டாடுவது என்பது மக்களுக்கான நமது பணியின் மூலதனமாகத்தான் இருக்க வேண்டும். ஆர்ப்பாட்ட கொண்டாட்டங்கள் தேவையில்லை. வாக்களித்த மக்களை நேரில் சென்று நன்றி தெரிவியுங்கள். அவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்போம் என்ற உறுதியினை அளியுங்கள். தொகுதிக்கான தேவைகளை நிறைவேற்ற பாடுபடுவதும் மாநிலத்தின் நலனை காக்கும் செயல்பாடுகளுமே உண்மையான வெற்றியாக கொண்டாட்டமாகும். மாநிலத்தின் நலனை காக்கும் செயல்பாடுகளே உண்மையான வெற்றி கொண்டாட்டமாகும். நாடே திரும்பி பார்க்கும் வகையிலான 40க்கு 40 என்ற இந்த வெற்றி இந்திய அரசியலின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒன்றிய ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் தனி பெரும்பான்மை பெற முடியாத பாஜகவின் சரிவு காட்டுகிறது. அவர்களின் கோட்டை என நினைத்திருக்கும் மாநிலங்களில் இந்தியா கூட்டணி பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. நாடாளுமன்றத்தின் சரிவுக்கு சரியாக இந்தியா கூட்டணியின் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருப்பது ஜனநாயகம் கட்டி காக்கப்பட்டிருப்பதன் அடையாளமாகும். சர்வதிகாரத்தனமான ஒற்றையாட்சி முறைக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்பதை இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது. மக்களின் ஆன்மீக நம்பிக்கைகள் அரசியல் சுயலாபத்துக்கு பயன்படுத்த நினைக்கும் மதவாத சக்திகளை கோயில் கட்டி மண்ணிலேயே வீழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் இன்றைய இறை நம்பிக்கையுள்ள வாக்காளர்கள். சிறுபான்மை மக்களின் நெஞ்சில் இருந்த அச்ச உணர்வு நீங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்திய அளவிலும் நமது கூட்டணி பெற்றுள்ள வெற்றியால் சர்வதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் நம்பிக்கையை துளிர்கள் அரும்பியுள்ள அரசியலமைப்பு வழங்கியுள்ள நெறிமுறைகளை பாதுகாக்கின்ற வகையில் நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும். அதற்கு 40க்கு 40 என்ற மகத்தான வெற்றி பெரும் துணையாக இருக்கும். வெற்றியை வழங்கிய மக்களுக்கு மீண்டும் ஒருமுறை கரங்குவித்து நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது நன்றி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார் என்பது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவோம்.